லைஃப்பில் சேவிங்கே பண்ண முடியலன்ற கேட்டகரி பீப்புளுக்கும், அதுக்கப்புறம் நான் சூப்பராக லைஃப்பை லீட் பண்ணுறேன், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்ற 2 கேட்டகரி ஆளுங்களுக்கும் எப்படி சேவிங் பண்ணுறது, கரெக்டான பாதையில் போகிறீங்களா அப்படின்றத 5 ஸ்டெப் ப்ராசஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றதை தாண்டி செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்கன்றவங்க கரெக்டாக இருக்காங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2வது ஸ்டெப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சிங்கன்னா, அதில் வந்து அவர் வந்து வேணுன்ற மந்த்லி வேணுன்ற எக்ஸ்பென்சஸை வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. என்ன பண்ணலான்னா, அதை டெய்லி செலவு பண்ணது போக மிச்சம் இருக்க சில்லற அமௌண்ட்டை வந்து ஒரு உண்டியலில் போட்டுடணும். பிக்கி பேங்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து ரூ. 96னா ரூ. 4, ரூ. 460னா ரூ. 40, அது மாதிரி மந்த் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. நான் இல்லைப்பா நம்மலாம் ஜென்ஸிப்பா, நான் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே தான் யூஸ் பண்ணுவேன்னீங்கன்னா, வீக்கெண்டில் பார்த்து இந்த ரூ. 467 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ரூ. 33 வந்து நீங்கள் போட்டுருங்க. அந்த மாதிரி வந்து மந்த் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் யோலோ கேட்டகரி ஆளுங்க மெயினாக பாருங்கள். யோலோ கேட்டகரின்னா என்னென்னா, யூ லிவ் லைஃப் ஒன்லி ஒன்ஸ். நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்களான்னு இந்த சேலஞ்சில் பார்த்துருவோம். சேவிங் பண்ண முடியலன்றவங்க பார்த்துருவோம். நான் இந்த சேலஞ்சை என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய அந்த இன்கமில் எவ்வளோ வந்து உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு செலவு பண்ணுறீங்க. நான் பக்காவாக பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, சரி 95% கரெக்டாக தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எசென்ஷியல் அமௌண்ட் எழுதுங்க. அதாவது ரெண்ட்டு, இஎம்ஐ, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்டர்நெட் பில்லு, பால், ப்ரொவிஷனு, அப்புறம் பேப்பரு, அப்புறம் எனி கனெக்ஷன்ஸு, ட்ராவலு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு போட்டுருங்க. நீங்கள் பக்காவாக தானே பண்ணுறீங்க. அப்போயே 50-60%க்கு மேலே உங்களுக்கு கணக்கே வர மாட்டேங்க, இடிக்குது. ஏன்னா மிச்சதெல்லாம் நீங்கள் அனாமத்தா தர்மத்துக்கு செலவு பண்ணுறீங்க. ஓகேங்களா? இல்லை நம்ம பக்காவாக தான் பண்ணுறோன்னா, இன்னும் டீட்டெயில் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் கரெக்ட் டைரெக்ஷனில் தான் போகிறீங்களான்னு நான் தெரியறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தம் ரூல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வரவு வந்து 50,000ன்னு சொன்னீங்களா, இதில் வந்து ஜென்ரலாக வந்து லைஃப்பில் எசென்ஷியல் ரிக்குயர்மெண்ட்ன்றது ஒரு 50% ஆவரேஜாக ஒரு 10% ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கோங்க. இது வந்து அத்தியாவசிய தேவைக்கு 50% ஆஃப் த இன்கம் செலவு பண்ணலாம். அப்புறம் இந்த 2வது கேட்டகரி பண்ணாதனால தான் எல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கணும் கடுப்பாகிறாங்க. 20% நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ 70% ஆயிடுச்சு. 20% சேவிங்கு, 90% ஆயிடுச்சு. 5% வந்து லைஃப் லாங் லேர்னிங், உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். எஜுகேஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மிச்சம் 5% தான தர்மத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களால் அது கொடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, வேறு ஏதாவது மூலமாக லைக் என்ன மாதிரி ஃப்ரீயாக ட்ரைனிங் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அது மாதிரி நீங்கள் எனிவே யூ கேன் யூஸ் இட். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் வருது இல்லைங்களா, அது வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட்டில் வரும். அதில் இந்த எசென்ஷியல் போக தேவையான அந்த டிஸ்கிரிஷனரியும் வச்சுக்கோங்க. அது போக மிச்சம் இருக்கிற அந்த 30%ன்றதை அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, நான் ஹோம் லோன் எடுத்திருக்கேனே, அப்போ எப்படி கொண்டு வர்றதுன்னா, இந்த 70%க்குள்ளே அந்த ஹோம் லோனும் வந்துடணும், உங்கள் எசென்ஷியலும் வந்துடணும். மிச்சம் 30% கையே வைக்கக்கூடாது. ஸோ இந்த 2வது அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லைங்களா, இந்த 20% எனக்கு டைட்டாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு 10% வந்து ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் 10% ஒரு 6 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து நான் 4வது ஸ்டெப்புன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சொன்னேன் இல்லைங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றது ஆட்டோமேட் பண்ணிடுங்க. ஏன் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து உங்களோட சேலரி என்னன்னு கேட்டிங்கன்னா, போனஸ் விட்ருவாங்க, இன்சென்டிவ் விட்ருவாங்க, அப்புறம் பிஎஃப் விட்ருவாங்க. கையில் என்ன வருதோ அதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி இசிஎஸ் மேண்டேட்டில் ஒரு ஆர்டிஓ இல்லை இதுவோ மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ போட்டிங்கன்னா, அது கையிலேருந்து சேலரி வந்து அடுத்த நாளே போயிடுச்சுன்னா, மிச்சம் உள்ளதை வச்சு தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்க. அது தானாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி 8th wonder ஆஃப் த வேர்ல்டு காம்பவுண்ட் எஃபெக்டில் உங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் வந்து முக்கியமான லைஃப்பில்
நான் பக்காவாக தான் போகிறேன் அப்படின்றவங்க அடுத்த சேலஞ்ச், ரெண்டாவது சேலஞ்ச் மெயின் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக தானே போகிறீங்க, அப்போ லைஃப்பில் என்னென்னலாம் தேவை, இன்க்ளூடிங் நீ கார் வாங்கணும், இல்லை வந்து ஐஃபோன் வாங்கணும், எது வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான பணம் உங்ககிட்ட இருக்கா, நான் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. அப்போ ரிட்டையர்மெண்ட்டு, பசங்க படிப்புக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைய தேதியில் எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்ன கோலுக்கு அப்படின்றத எழுதிட்டு, இந்த 3 வருஷத்துக்குள்ளே வரதை வந்து நம்ம சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுடணும். 3லேருந்து 7 வருஷம் வரத்துக்கு வந்து ஒரு 50-50 50% சேஃபரும் 50% வந்து நீங்கள் வந்து ரிஸ்கி ஸ்டாக்கு மார்க்கெட்டு இது மாதிரி 7 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய மிஸ்டேக்கு கம்பெனிலாம் கேஆர்ஏ இதெல்லாம் வைக்கிறதுனால லூஸுங்களா? ஏன்னா 50% பீப்புள் அதை அச்சீவே பண்ணுறதில்ல. அப்போ என்னென்னா, ஒரு இலக்கை நோக்கி போனால் தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து நீங்கள் கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்கிறோம். கிளம்பி போப்பான்னா, ஆக்சுவலாக அவர் வந்து டெல்லிக்கு போகணும், நான் இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்தில் இருக்கணும். நீங்கள் கிளம்பி போப்பான்னு சொன்னதுனால அவர் ட்ரெயின் எடுத்து மதுரைக்கு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? லைஃப்பில் முக்கால்வாசி பேர் இப்படி தான். கோல் என்ன, அதுக்கு எவ்வளோ சேர்க்கணுன்றதே தெரியாமலே ரன் பண்ணுறாங்க. இது ரைட் தானா? இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக வேணும்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் சேவிங் ரிலேட்டட் 2 வீடியோவை வந்து இந்த லிங்க்கில் கொடுக்குறேன். வேணும்னா பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.